இது வந்து இந்திய அரசியலமைப்பு பாலிட்டியில் என்னென்ன ஆர்டிக்கிள் அந்த அடிப்படை கடமைகள் சொல்லுது அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அரசியலமைப்பின் கடமைகள் அப்படின்னாலே, அதாவது கடமைகள், அடிப்படை கடமைகள் அப்படின்னாலே நமக்கு 51A வரும் அப்படின்னு சொல்லி 51A வரும். ஸோ நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த 51Aலேயே நிறைய உட்பிரிவுகள் இருக்கும், அதாவது அடிஷன் இருக்கும். இந்த ஏபிசி அப்படி ஆரம்பித்து கே வரைக்கும் இருக்குது. இந்த கே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் 11வது. ஏ என்ன அப்படின்னா, அதுதான் பேசிக்காக அரசியலமைப்பை வந்து பின்பற்றணும், அப்புறம் தேசிய கொடி தேசிய கீதம் அதெல்லாம் மதிக்கிறது. பி வந்து அந்த நம்ம சுதந்திர போராட்டத்திற்கு என்னெல்லாம் வந்து லட்சியங்கள் இருந்துச்சோ, தூண்டுகோலாக அந்த லட்சியங்களை போற்றி பின்பற்றணும். அடுத்து சி என்ன அப்படின்னா, இந்தியாவின் இறையாண்மையை நம்ம வந்து பாதுகாத்து பேணிக்கொள்ளணும். டிங்கிறது வந்து நம்ம நாட்டுக்காக சேவை செய்கிறதுக்கு எப்பவும் தயாராகணும் அது. அப்புறம் ஈங்கிறது வந்து சகோதர உணர்வு, நல்லிணக்கம், பெண்கள்கிட்ட வந்து கரெக்டாக நடந்துக்கிடணும். அப்புறம் எஃப் என்ன அப்படின்னா, நம்ம பாரம்பரியம் அதெல்லாம் மதிக்கிறது, பாதுகாக்கிறது. அடுத்து ஜி வந்து இயற்கையை வந்து பாதுகாத்துக்கிறது, அப்புறம் இயற்கை அந்த உயிரினங்களெல்லாம் இறக்க வைக்கிறது. ஹெச் என்ன அப்படின்னா, அதில் 3 விஷயம் இருக்கும்: அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், அப்புறம் விசாரிக்கும் மற்றும் சீர்திருத்த உணவை வளர்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐ என்ன அப்படின்னா, இது வந்து பொது சொத்துக்களை வந்து பாதுகாக்கணும், வன்முறையை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு. ஜே வந்து தேசத்தோட வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்துக்காக தனிப்பட்ட விதத்துலேயோ அல்லது சேர்ந்தோ எல்லா துறைகளிலும் நம்ம வந்து சிறந்து விளங்க பாடுபடணும். அப்புறம் கே ஆல்ரெடி பார்த்துட்டோம், 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு கல்வி கற்பதற்கு வாய்ப்புகள் வழங்குது. இது வந்து பெற்றோர்களோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் தான் அடிப்படை கடமைகள்.